ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னோட கிச்சன் டூர் தான். இது மாதிரி கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் பெரிய அளவில் எந்த அலங்கார பொருட்களாக இருக்காது. ஆனால் சிம்பிளாகவும் நீட்டாகவும் வந்து இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி ட்ரே ஒரு 5-6 ட்ரே நான் வாங்கினது. இந்த மொபைல், இந்த பேன், அந்த எண்ணெய் வைக்கிற அந்த சின்ன சின்ன கிண்ணம் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரே வாங்கி வச்சுருக்கேன். இந்த மோடையில் வச்சுருக்கேன். மாவு அரைக்கிறதுக்கோசரம் வந்து கிரைண்டர் தூக்கி வச்சுருக்கேன். கிரைண்டர் ரேக்கில் தான் இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த சிங்குக்கு மேலேயே வந்து இந்த ப்ரொவிஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம தேய்க்கிற ப்ரஷ்ஷு, இந்த அலுமினியம் ப்ரஷ், அதுக்கப்புறம் வந்து விம்மு, அப்புறம் பீத்தாம்பர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த டஸ்ட்பின் பேக் அதெல்லாம் இதுக்கு மேலேயே வச்சுருக்கேன். இதுலேருந்து எங்கேயும் போகாது. மித்தபடி பக்கத்தில் இருக்கிற எல்லா ரகமே நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற சாமான்கள் தான். இந்த ட்ரே பச்சை கலர் ட்ரேயில் வந்துட்டு மூடி, எல்லா விதமான மூடியும் இதில் இருக்கும். தேடாமல் இருக்கிறதுக்கு, மூடி தொலைஞ்சு போய்டும் தேடாமல் இருக்க போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் குக்கர் வெயிட் அதெல்லாம் இருக்கும். அவ்வளோதான். ஸோ மித்தபடி எந்த ரேக்லையும் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ பயன்படுத்துகிற சமையலுக்கு பயன்படுத்துகிற சாமான்கள் தான் எடுத்து வச்சுருக்கிறது. எனக்கு இந்த கிச்சனில் 3 மேடை கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே வந்துட்டு நமக்கு நல்லா தாராளமாக சாமான் வச்சுக்கலாம். ஒருத்தர் சமைச்சு இன்னொருத்தர் எடுத்து வச்சுருவேன். இந்த மூட மேலே அப்படியே என்ன சொல்கிறது, அடிக்கடி அப்படி வைக்க மாட்டேன். போதும் குடும்பமான வரைக்கும். ஸோ எல்லாத்தையும் இந்த இடத்துல சமைச்சு வச்சேன் அப்படின்னா, இன்னொரு இந்த கிரைண்டர் காட்டினேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதில் வந்துட்டு எல்லாத்தையும் அடிக்க எடுத்து வச்சுருவது. இதெல்லாம் வந்துட்டு இந்த எண்ணெய் வைக்கிறது. ப்ளஸ் பக்கத்துலேயே வந்துட்டு 5-6 பெட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஜீரக பொடியிலேருந்து எல்லாம் தாளிக்கிற அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேடைக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரேக்கில் வந்து நம்ம அந்த வேணாலும் தூக்கி போடுவோம் இல்லையா, காட்டன் துணியில் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இந்த கீழே ஏதாவது கொட்டிடுச்சுனா துடைக்கிறதுக்கு, இல்லை மேடை துடைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் பக்கத்தில் சாமி ரேக்கு வச்சுருக்கேன். எனக்கு இங்கே நிறைய ரேக் இருக்குது தான் கிச்சனில். நம்ம தாராளமாகவே சாமானை நான் வச்சுக்கலாம். இந்த கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் சில நேரங்களில் அது வந்து கை கொடுக்க மாட்டேங்குது. இது மாதிரி சமைச்சு முடித்த சாமான்லாம் அதுக்கு மேலேயே தான் நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த 3ஆவது தான் இந்த ஒரு மோடை. இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தயிர் உர ஊற்றி இருக்கிறது, மிஞ்சின குழம்பு இருக்குது, ஸோ சாதம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி இந்த இடத்துல நான் வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கிச்சன் பெருசாக இருக்குது, ரேக் நிறையா இருக்கும், அந்த அளவுக்கு வேலையும் இருக்கும், தொடச்சிக்கிட்டே இருக்கணும் மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மேடை, ஒவ்வொரு ரேக்கு, ஒவ்வொரு டோர் அப்படின்னு சொல்லி தொடச்சிக்கிறது, அவ்வளோதான். இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா சாமான்கள்லாம் இங்கே இருக்குது, இதில் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் மெயின், இந்த ரேக் வந்து மெயின் இதில் தான் இருக்கும். சாமான்கள்லாம் இதில் தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டு நம்ம டாய்லெட்டரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் அந்த எண்ணெய், கோலப்பொடி இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறது. இது வந்து கிச்சனில் ஒரு பெரிய ரேக், அதாவது ஸ்டோரேஜ் ரேக்குன்னு சொல்லுவோம்ல. இந்த பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிற மிஷின், இது துணி துவைக்கிறதுக்கான அந்த லிக்விட் எல்லாத்தையும் இதில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிங்க்குக்கு கீழே இருக்கிற ரேக்கை நான் திறக்கிறதே கிடையாது. அதை அப்படியே ப்ரஷ் பண்ணி அப்படியே மூடியே வச்சுருக்கேன். அதுலேயும் ப்ரொவிஷன் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் 2-3 ரேக் பார்த்தீங்கன்னா ரஸ்டடாகவே இருக்கும். ஆனால் அந்த ரேக்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எஸ்பெஷலி இந்த அடி ரேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரியே இருக்குது, இந்த அலுமினியம் அப்படி சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறது. ஸோ இது வந்து டம்ளர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன், அப்புறம் தட்டு வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன், அவ்வளோதான். இது சாமிக்கு வேணுங்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் வச்சுருக்கிறது. இன்னொரு அடுத்த ப்ரொவிஷன் இல்லை. அவ்வளோதான். நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரேக்கில். இதெல்லாம் இப்போ டப்பால் போட்டு வைக்கணும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக என்னோடய கிச்சன் டூரு. எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பை.